வாட்ஸ்அப் கைஸ், டீமன் ஸ்லேயர் அதோட சீசன் 4 வந்து இப்போதைக்கு நம்மளை நெருங்கிட்டு இருக்கு. ஸோ அந்த வகையில் உங்களுக்கு கொஞ்சம் இன்னமும் இந்த கேரக்டரோட நீங்கள் ஒன்றி போகணும் அப்படின்னு நான் இப்போதைக்கு நம்ம ரென்கோக்கு அவரோட பேக் ஸ்டோரியை எடுத்து வந்திருக்கேன். இது நிச்சயமாக வரப்போகிற ஸ்டோரிக்கு நிச்சயமாக இது ஸ்பாயிலராக இருக்காது. ரென்கோக்குவோட பேக் ஸ்டோரி, எப்படி அவர் ஆஷிராவாக மாறினார், அதை பற்றி சொல்கிற ஸ்டோரி தான் இந்த மாங்கா. ஸோ ஒரு குட்டி ஒரு ஒன் ஷாட் மாங்கா. ஸோ உண்மையிலே ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்ம எப்படி ரென்கோக்கு ஆஷிராவாக மாறினார் அப்படின்னு காமிக்கிற வகையில் இந்த மாங்கா காமிக்கப்பட்டிருக்கோம். ஸோ இந்த மாங்காவை நான் இன்றைக்கி உங்களுக்கு டெலிவரி பண்ண வந்திருக்கேன். ஸோ நிச்சயமாக இந்த மாங்கா ஆசமாக இருக்கும். ஸோ கன்ஃபார்ம் சப்போர்ட் பண்ணுவீங்க நம்புகிறேன். பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ சூப்பராக போனால் நிச்சயமாக இதோட பார்ட் 2 வீடியோ போட பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம ரென்கோக்கு மாதிரி நம்ம கியோட்டோமியாகா நம்ம வாட்டர் ஆஷிராக்குமே எக்கச்சக்கமான ஸ்டோரிஸ் இருக்குது. ஸோ அதையுமே நம்ம நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நிச்சயமாக பார்ப்போம். ஸோ லெட்ஸ் கெட் தி வீடியோ. ஓப்பனிங்கே என்ன காமிக்கிறாங்கன்னா, ஒரு ஓப்பனிங்கே ஒரு டீமன் சேர் காப்ஸை வந்து அப்படியே அட்டாக் பண்ணிகிட்ருக்காரு. சுற்றி எக்கச்சக்கமான டார்க் ஊல்ஸ், அது மட்டும் டார்க் ஊல்ஸும் காமிக்கப்பட்டிருக்கு. அந்த ஐயில் அவர் லோயர் மூன் 2ன்னு தெரிய வருது. ஸோ அவர் யாரோ ஒரு பர்சனை பற்றி பேசிகிட்டு இருக்காரு. நான் வந்து ரிவெஞ்ச் எடுக்க போகிறேன் அப்படின்னு அவர் யாரோ ஒரு பர்சனை மீன் பண்ணி அங்கே அந்த காப் கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. அப்படி அங்கே கட் பண்ணால் நம்ம ரென்கோக்கும் நம்ம மின்சுரியும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ரெண்டு பேருமே பயங்கரமாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ ரென்கோக்கு சொல்கிறாருன்னா, இப்படிலாம் இருந்தால் நீ வந்து உன்னால டிம்ஸ் கப்ஸ் ஆக முடியாது, இன்னமும் நீ ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு செம்மையாக சண்டை போட்டுருக்காங்க. நம்ம மின்சூரி, ஐயோ எனக்கு பசிக்குதுப்பா, என்னோட ஸ்டொமக் ரொம்ப ரொம்ப எம்டியாக இருக்குது, எனக்கு ரொம்ப ரொம்ப பசிக்குது நம்ம மின்சூரி அங்கே சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ரென்கோ கூட பதில் அங்கே வராரு. நான் உங்களுக்காண்டி சம் ஸ்வீட்ஸை கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு அவர் சொல்ல. ஸோ முடிச்சு உடனே ஐயோ ஸ்வீட்ஸ் அப்படின்னு நாங்கள் வந்து அந்த ப்ராக்டிஸை ஓடிடுறாங்க. ரென்கோக்கு இன்னும் ப்ராக்டிஸ் முடியல அப்படின்னு சொல்லி பின்னாடியே வர. ஸோ அவங்க ஸ்வீட் பொட்டேட்டோஸ் அதை அவங்க சாப்பிட்டுட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மிட்சூரி இப்போதைக்கு நியூ டீம்ஸ் கப்ஸுக்கு மாற போகிறாங்க. அவங்களோட புது ஜாக்கெட்டை நம்ம ரென்கோக்கு காமிக்கிறாங்க. ரென்கோக்கு சொல்கிறாரு நம்ம கங்க்ராச்சுலேஷன் மிட்சூரி, நீ வந்து கடந்த 6 மாதத்தில் மட்டுமே நீ சீக்கிரமே ஒரு டீம்ஸ் கப்பாக மாறிட்ட. உண்மையிலே நீ நானும் மாஸ்டர் செஷன் கிடையாது, இனிமேல் நீ நானும் கமாண்டர், அதாவது ரெண்டு பேருமே ஒரு டீமில் ஒர்க் பண்ண போகிறோம், நம்ம ரெண்டு பேருமே ஒன்றா சேர்ந்து ஃபைட் பண்ண போகிறோன்னு அவர் அங்கே மென்ஷன் பண்ணுறாரு. நீங்கள் நல்லாவே பார்க்கலாம், நம்ம மிட்சூரிக்கும் நம்ம ரென்கோக்குங்க ஒரு பியூட்டிஃபுல்லான பாண்டி இங்கே காமிக்கப்பட்டிருக்கோம். மிட்சூரி அவங்களோட புது சப்போர்ட்டு காமிக்க உடனே நம்ம ரென்கோக்கும் என்னம்மா எப்படி போட்டிருக்க அப்படின்னு சொன்னால் நம்ம மிட்சூரியாக சொல்கிறாங்கன்னா, இதுக்கு ஒரு ரீசன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே நம்ம காசுக்காக அந்த க்ரோ அங்கே வரது மட்டும் இல்லாமல் மீட்டிங் அப்படி கற்றுது. ஸோ இப்போதைக்கு ஆஷிரா மீட்டிங் அமைய போகுது. ரென்கோக்கு வந்து என்ன பண்ணுறாருன்னா, அப்போதைக்கு அவர் ஆஷிரா கிடையாது, ஸோ அவங்க அப்பா தான் ஆஷிரா. ரென்கோக்கு என்ன பண்ணுறாருன்னா, அவங்க அப்பாட்ட போய் சொல்கிறாரு, அப்பா இப்போ ஆஷிரா மீட்டிங் நடக்க போகுது, ஸோ நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்ல. நம்ம அவங்க அப்பா அதனால் நான் வர முடியாது, இதெல்லாம் போரி சொல்லிட்டு அவர் மிகப்பெரிய பாட்டை தூக்கி நம்ம ரென்கோக்கு மேலேயே போடுறாரு. ஸோ அவர் எவ்வளோ அரகண்டாக இருக்காரு பார்த்துருப்பீங்க. ரென்கோக்கு அப்படி எந்த எதுவும் பேசாமல் அங்கே அப்படியே நிற்கிறாங்க. ஏன்னா அவங்க அப்பா மேலே இருக்க மரியாதை அவரை தடுக்குது. ஸோ அவங்க அப்பா என்ன சொல்கிறாருன்னா, இதெல்லாம் பாயிண்ட்லெஸ், இதெல்லாம் போகிறதுலாம் வேஸ்ட்டு, இதெல்லாம் போய்கிட்டு அப்படின்னு. இப்போ ரென்கோக்கு அங்கே ஒரு ஜாக்கெட் தெரியுதா, அந்த ஜாக்கெட்டை போடுறவங்க தான் ஃப்ளேமிஷனாக மாற முடியும், நீ என்றைக்கும் மாற முடியாது, அதை உன்னால் யார் மீது யூஸ் பண்ண முடியும் சொல்லிட்டு நம்ம ரென்கோக்கு அப்பா ஒரு அரகண்டாகவே பேசிகிட்டு இருக்காரு. அப்படியே அங்கே கட் பண்ணால் நம்ம உபியாசைக்கு சொல்கிறாரு, நம்மளாம் மீட் பண்ணி 6 வருஷம் ஆகிடுச்சுல அப்படின்னு சொல்ல. உடனே நம்ம முசாரோட பவர் இப்போதைக்கு அதிகமாகிட்டு இருக்கு, அவன் இப்போதைக்கு பவர்ஃபுல்லாக மாறிட்டு இருக்கான். நம்ம இன்னமும் எக்கச்சக்கமான டிம்ஸ் கப்ஸை நம்ம இழந்துட்டுருக்கோம், சீக்கிரம் இதெல்லாம் பண்ணணும் சொன்ன. சொன்னால் கேட்குறாரு, ஏன் வந்து நான் ஆஷிரா வந்து உட்காந்துட்டு இருக்கான் அப்படின்னு நம்ம ரென்கோக்கு பார்க்குறாங்க. ரென்கோக்கு வந்து அவங்க அப்பாவுக்கு பதிலாக, அவங்க அப்பா இப்போதைக்கு வரல, ஸோ உங்கள் அப்பாவுக்கு பதிலாக நம்ம ரென்கோக்கு உட்காந்துட்டு இருக்காரு. நீங்கள் அப்பா பதிலிருக்கேன், உன்னோட அப்பாவோட பிளேஸை நீ ரிக்வெஸ்ட் பண்ண வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னால் நம்ம உபியாசைக்கு சுனாமி அவனை புள்ளி பண்ணாது அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவரோட வாய்ஸை கேட்டு நம்ம ரென்கோக்கும் ஒரு வாய்ஸ் இவ்வளோ ப்ளசண்ட்டாக இருக்குது, இவ்வளோ வந்து ஒரு காமனான ஒரு வாய்ஸாக இருக்குது அப்படின்னு நம்ம கரெக்டாக நம்ம தாஞ்சோர் எப்படி வந்து நம்ம உபேசிக்க வாய்ஸை நினச்சி கேட்டாரோ அதே மாதிரி நம்ம ரென்கோக்கும் அந்த வாய்ஸை அவர் ஃபீல் பண்ணுறாரு. ரென்கோக்கு சொல்கிறாரு, எங்கள் அப்பா அதிகமாக ட்ரிங்க் பண்ணிட்டு அவரோட ஹார்ட்டை அவரே இழந்துட்டுருக்காரு அப்படின்னு சொல்ல. சனாமி உடனே, ஸோ நிச்சயமாக ட்ரிங்க் பண்ண ஒரு ஆஷிராவை நிச்சயமாக அனுப்ப முடியாது ஒரு விஷயத்துக்கு, ஏன்னா அப்படி அனுப்புனா ஒரு பேடான ஒரு உதாரணமாக நம்ம ரென்கோக்கு அப்பா மாறிடுவார் அப்படின்ற மாதிரி சொல்ல. ஸோ நம்ம சனாமி உபேசிக்கு சொல்கிறாரு, பேசாமல் ரிட்டையர் பண்ணிடலாமே, அவருக்கு இப்போ அதிகமாக வயசாகிடுச்சு, ஸோ
நீங்கள் அவர் ரிட்டையர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு நம்ம சொல்கிறாரு. ரென்கோக்கும் நான் ஆஷ்ராவானா நான் கன்ஃபார்ம் என்னோட டியூட்டியை ஃபுல் பண்ணுவேன் அப்படின்னு நம்ம ரென்கோக்கும் அங்கே மிஷன் பண்ணுறாரு. நம்ம உடனே ஆஷ்ரா ஆக போறியா, ஆஷ்ரா அதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக நினச்சிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு சாரி மோசம் சொல்லிட்டு உங்களோட அசிஸ்டன்ட்டை காமி, நீ ஆஷ்ராவை வாங்கணும்னா என்னோட படத்தில் சொல்லிட்டு அவர் எகிரிப்பை அவரோட கால் மூலியமாக ஹிட் பண்ணுறாரு. ஸோ அவர் ரென்கோக்கு திருப்பி அடிக்கணும், ரென்கோக்கு திருப்பி அடிக்க மாட்டேங்கிறாரு. அப்போ சிலர் கேட்குறாரு, உங்களோட ப்ராப்ளம் என்ன, திருப்பி அடித்தா மட்டும் தான் உங்களால் ஆஷ்ராவாக இருக்க முடியுமா இல்லையான்னு சொல்ல ரென்கோக்கு திருப்பி அடிக்கவே மாட்டேங்கிறாரு. அப்போ தான் ரென்கோக்கு அவர் இப்படி சொல்கிறாரு, ஒரு காப்ஸ் வந்து ஆஷ்ராவை அட்டாக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப தவறு, அது ஒரு ஃபார்பிட்டன் பண்ணுறது தப்பு. அது மட்டும் இல்லாமல் பீப்புள் நிச்சயமாக அவங்களுக்குள்ளே அடிச்சிக்க கூடாது அப்படின்னு நம்ம ரென்கோக்கு ரொம்ப ப்ளசண்ட்டாக பேசுவார். இதே நம்ம தாஞ்சிரும் நம்ம சனாமியை ஓங்கி அடிச்சிருப்பார். பட் நம்ம ரென்கோக்கு ரொம்ப ப்ளசண்ட்டாக ஆஷ்ராவை அடிக்கூடாது அப்படின்னு அவர் அங்கே அவ்வளோ அடியை வாங்கிட்டு போய் இருக்காரு. 10 கன் அவரோட ஹேர் ரொம்ப ஃப்ளாஷியாக இருக்குங்க. நிச்சயமாக ஆஷ்ராவை தகுதிதான் அப்படின்னு சொல்கிறாரு. உபியாசாக்கி சனாமி அப்படின்னு சனாமி சாரி மாஸ்டர், என்னோட கோவத்தை நான் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சனாமி மிஷன் பண்ணுறாரு. அப்போ நம்ம உபேசாக்கி சொல்கிறாரு, ரென்கோக்கும் இப்போதைக்கு உங்கள் அப்பா ஆஷ்ராவை இருக்க முடியாது. ஸோ நீ என்ன பண்ணுறேன்னா இம்பரல் கேபிட்டலில் இப்போ ஒரு டீமன், அதாவது ஒரு 12 கோசிக்கைகளில் ஒரு டீமன் வந்து இப்போதைக்கு இம்பரல் கேபிட்டலில் இருக்குது. அது எக்கச்சக்க மக்களுக்கு த்ரெட்டாக இருக்குது அப்படின்னு ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அது 1 of the 12 கூசிக்கி, நீ அந்த 1 of the 12 கூசிக்கை கொண்டுனா நீனும் ஒரு ஆஷ்ராவை மாறலாம், ஒரு கூசிக்கை கொண்டா மட்டும்தான் ஒரு ஆஷ்ராவை மாற முடியும் அப்படின்னு சொன்ன ரென்கோக்கும் இந்த விதமான மறுப்பு தெரிவிக்காமல் உடனே ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து போகிறாரு. அப்படியே காமிக்கிறாங்க, டோக்கியோவில் நம்ம ரென்கோக்கும் எக்கச்சக்கமான டிம்சர் காப்ஸை ஒன்று சித வச்சுக்கிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே இருக்க எல்லா மக்களுமே எவாக்கட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஏதாச்சும் ஒரு டீமனை பார்த்தீங்கன்னா உடனே அந்த காசிக்காகி அந்த காக்காவை அனுப்பி நீங்கள் மெனிஸை தெரிவிக்கலாம் அப்படின்னு நம்ம ரென்கோக்கு சொல்கிறாரு. இந்த இடத்தோட ஃபீஸை நம்ம நிச்சயமாக காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு அவர் விஷயம் பண்ணுறாரு. அப்புறம் நம்ம ரென்கோக்கும் மிஸ்ஸூரி என்ன சொல்கிறாங்கன்னா, ரென்கோ சொல்கிறாரு, நம்ம 2 பேருமே இப்போதைக்கு ஒரே மிஷன் ஒர்க் பண்ணுறோம், 2 பேருமே ரொம்ப நாள் கழிச்சு ஒரே பேட்டில் ஃபைட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்ல ஒரு பையன் அங்கே ஓடி வரான். இப்போ ஒரு பையன் வந்து நம்ம மிஷங்களை இடிக்க அவங்க 2 பேரும் கீழே விழுந்துட்டாங்க. அந்த பையன் ரொம்ப அணுகு உங்கள் அம்மா வந்து வாரே எப்படி இருக்குது மிஸ்ஸூரியை பார்த்து ஹாரே எப்படி இருக்குது, அது மட்டும் இல்லாமல் உன்னோட பாக்கெட்டில் கட்டானா இருக்குது, ஸோ நிச்சயமாக நீ ஒரு கிட்னாப்பர் தான் அப்படின்னு சொல்ல நான் போலீஸை கால் பண்ண போகிறேன் அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல நம்ம ரென்கோக்கும் அந்த பையனை தூக்கி வச்சுக்கிட்டு அவன் கீழே விழுந்துட்டான், அதனால தான் அழுதான். பட் இப்போதைக்கு அவன் சரியாயிட்டான் சொல்லி அவங்க அம்மாவும் அங்கே போயிடுறாங்க. ஸோ ரென்கோக்கும் ரொம்ப ஒரு ப்ளசண்ட்டாக இருக்கார். அது மட்டும் இல்லாமல் பேசிட்டு இருக்க டக்குன்னு பாம் பிளாஸ்ட் ஆகுது. டக்குன்னு எக்கச்சக்க இடத்துல பாம் வந்து பிளாஸ்ட் ஆகுது. அங்கே ஒரு டீவன் ஒரு கன் பாயிண்ட் நம்ம மிட்ஸை நோக்கி ஏம் வைக்கிறாரு. நம்ம ரென்கோக்கும் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் அன்னோயிங் ஃபயர் சொல்லிட்டு அதோட ஃப்ளேம் மித்திங் மூலிமா அந்த கையை கட் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த டீமன் சொல்லுது, நான் இதுக்கு தான் வெயிட் பண்ணியிருந்தேன், இந்த நாள் வெயிட் பண்ணியிருந்தேன், உன்னை பழி வாங்க நான் எக்கச்சக்கமான நாள் வெயிட் பண்ணி சொல்லிட்டு அவர் கண்ணை காமிக்கிறாரு. அவர் கண்ணு லோயர் மோட் 2 காமிக்குது. நீ ரொம்ப அரகன்ட், நீ என்ன இன்சல்ட் பண்ணதை நான் மறக்கவே இல்லை, நான் ரொம்ப வருஷங்கள் ஸ்பெண்ட் பண்ணி நான் ஒரு கியூசிக்கைகளை ஒரு ஆளாக மாறினேன், நீ என்னை இன்சல்ட் பண்ணல, அதுக்கு ரிவிஞ்சிட்டு இப்போ வந்திருக்கேன் ரென்கோக்கு அப்படி சொல்கிறேன். ரென்கோக்கு நீ யாருப்பா, நான் உன்னை பார்த்ததே கிடையாது, நான் உன்னை எனக்கு உன்னை தெரியவே தெரியாது அப்படின்னு ரென்கோக்கு மிஷன் பண்ணுறாரு. அந்த டீமனும் உனக்கு தெரியாதா, நல்லா ஞாபகப்படுத்திப்பார், உனக்கு எனக்கு தெரியாதா. தன்னோட அந்த டீமன் தன்னோட கண் மூலியமாகவே தன்னோட தலையை அப்படியே ஷூட் பண்ணிக்கிட்டு அங்கே நிற்கிறாரு. ஸோ காம் டவுன் அப்படி அவர் சொல்ல டக்குன்னு எக்கச்சக்கமான இடத்துல டைம் பாம்ஸ் அப்படியே பிளாஸ்ட் ஆகிக்கிட்டே இருக்குது. டீமன் தன்னோட பிளட் டீமனோட யூஸ் பண்ணிக்கிற எக்கச்சக்கமான உடம்புல கண்ணை கூட்டி வந்து நம்ம ரென்கோக்கு அட்டாக் பண்ண ரென்கோக்கு போய் அங்கே ஒரு ஓரமாக ஒழிஞ்சிக்கிறாரு. அப்போ தான் கீழே இருந்த எக்கச்சக்கமான டார்க் கூல்ஸ் வந்து நம்ம ரென்கோக்கு அட்டாக் பண்ண வர ரென்கோக்கு அவரோட 4th ஃபார்மான ப்ளூமிங் ஃப்ளேம் அன்லியூஷன் அதை யூஸ் பண்ணி நம்ம அந்த டீமன் அட்டாக் பண்ண கிட்ட போக அந்த டீமன் ஸோ ஆங்கிற நீ குறைச்சிக்கலாம், நிச்சயமாக நீ வந்து பவர்ஃபுல் ஆகும்னு சொல்லிட்டு தன்னோட உடம்புல இருக்க எல்லா பாமையும் பிளாஸ்ட் பண்ணி நம்ம ரென்கோக்கு கூடவே அப்படியே பிளாஸ்டை வெடிக்கிறாரு. அதை நம்ம மிட்ஸுரி பார்த்து அங்கே வர அந்த டீமன் அப்படியே உருமாறி நம்ம மிட்ஸுரியை கன் பாயிண்டில் பிடிச்சிக்கிட்டு மிஸ்ஸுக்கிட்ட நீ வந்து டீம்ஸை காப்பான மிகப்பெரிய தப்பு, ஸோ அது மட்டும் இல்லாமல் உன்னோட ஆரி எவ்வளோ மோசமாக இருக்குது, ஸோ நிச்சயமாக டீம்ஸை இருக்கிற எல்லாருமே ஒரு நாளைக்கு இறக்க தான் போகிறீங்க, ஸோ உண்மையை நீ பீட்ஃபுல் அப்படின்னு சொல்ல அங்கே வந்து ஃப்ளேம் டைகர் சொல்லிட்டு அட்டாக் பண்ணுறாரு. அட்டாக் பண்ணி மிஸ்ஸுரியை காப்பாற்றுறாரு. அவர் சொல்கிறாரு, நாங்கள் இன்னும் பிட்ஃபுல் கிடையாது, நான் நிச்சயமாக எங்களோட டியூட்டிஸை ஃபுல்ஃபில் பண்ணுவோம், ஐ வில் ஃபுல்ஃபில் மை டியூட்டிஸ்னு அவரோட ஐக்கன் எனக்கு சொல்கிறாரு. மிஸ்ஸு கிட்ட நான் வந்து இவனை ஹேண்டில் பண்ணிக்கிறேன், நீனும் டீம்ஸை காப்ஸை கூட்டிக்கிட்டு எக்கச்சக்க இடத்துல பாம்ஸ் இருக்குது, ஸோ பாம்ஸ்லாம் டிஸ்மேண்டில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த டீமனை பார்த்து சொன்னால் மின்சுரியாக அனுப்புகிறாரு. ஸோ அந்த டீமனுக்கும் நம்ம
அந்த ரெண்டுக்கும் ஃபைட்டு வருது. அப்போ அந்த டீமன் சொல்கிறா, உங்ககிட்ட கட்டானாஸ் இருக்குது, நிச்சயமாக கட்டானாஸ் கன்ஸை ஓவர் கம் பண்ண முடியாது, கன்ஸுக்கு தான் எக்கச்சக்கமான அட்வான்டேஜ் இருக்குன்னு அவர் அங்கே போயிட்டுருக்கு. அப்போ நம்ம ரென்கோக்குக்கு உபயோகிக்க சொன்ன அவங்க வந்து, ஸோ நிச்சயமாக உங்கள் அப்பா மாதிரி நீனும் ஒரு பவர்ஃபுல் ஆர்ச்சராக மாறணும்னா நீ எக்கச்சக்கமான சாக்ரிஃபைஸையும் பேட்லையும் பார்க்கணும். எக்கச்சக்க வருஷமாக ரென்கோக்கு ஃபேமிலி எக்கச்சக்கமான டீமன்ஸை கொண்டு வராங்க. ஸோ நிச்சயமாக அந்த வரிசையில் நீ ஒரு பவர்ஃபுல் ஆர்ச்சராக மாறணும் அப்படின்னு உபயோகிக்க சொன்னதை நம்ம ரென்கோக்கு நினச்சி பார்க்குறாரு. ரென்கோக்கு, நீ யாரை நினச்சி என்கிட்ட பேச தெரில, ஆனால் நான் கேஜிரோ ரென்கோக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயமாக உனக்கு முடிவை கொண்டு வர சொல்லிட்டு அவர் கத்தியை பிடிக்க அதோட இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர் முடியுது. இதுக்கப்புறம் கண்டிஷன் இருக்குது. நீங்கள் வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை கொஞ்சம் பாப்புலராக மாற்றுங்க, எங்களுக்கு லைக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் யூடியூப் இந்த வீடியோ கூட போய் நிறைய பேருக்கு கவனிக்கும். அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நிச்சயமாக அடுத்த ஒரு ஆசமான வீடியோ பார்க்குறேன். அண்ட் பாய்.